வணக்கம். நம்மளோட நிதி இலக்குகளை நம்ம நம்பிக்கையோட எப்படி இணைக்கிறது? இது நம்மள பல பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு வட்டின்ற சுமையிலிருந்து விடுபட்டு ஒரு மன நிம்மதியான நிதி வாழ்க்கையை எப்படி உருவாக்குறதுன்னு நம்ம சேர்ந்து பார்க்கலாம். பணம் சம்பாதிக்கணுமா இல்ல நம்ம மத நம்பிக்கைய காப்பாத்தணுமா? இந்த கேள்வி நம்மள பல பேரை குழப்பிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆனா ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நீங்க ரெண்டுல ஒண்ண தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்க கொள்கைகள்ல உறுதியா இருந்துகிட்டே செல்வத்தை உருவாக்க முடியும். அதை எப்படி செய்ய போறோம்னு தான் இந்த முழு விவரத்திலையும் நாம பார்க்க போறோம். சரி, இது எல்லாத்துக்கும் படி என்ன தெரியுமா? பணத்தை நாம எப்படி பார்க்கறோன்ற நம்ம எண்ணத்தை மாத்துறது தான். இது வெறும் நம்பர்ஸ் கேம் கிடையாது. இது பரக்கத் பத்தினது. அதாவது இறைவனோட ஆசீர்வாதம். வட்டியில வர்ற லாபத்தை விட இறைவன் கொடுக்கிற அந்த செழிப்பு தான் உண்மையான செல்வம். முதல்ல நாம எதை விட்டு விலகி இருக்கணும்னு தெளிதா புரிஞ்சுக்கலாம். அதுதான் ரிபா. சிம்பிளா சொல்லணும்னா வட்டி. இஸ்லாமிய நிதி கொள்கைப்படி எந்த ஒரு உண்மையான பொருளோ இல்ல சேவையோ கைமாறாம சும்மா பணத்தை கடனா கொடுத்து அது மூலமா எக்ஸ்ட்ரா பணம் சம்பாதிக்கிறது தடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் ரிபாவோட அடிப்படை. ரிஃபாவுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் பரக்கத். இது வெறும் பணம் எவ்வளோ இருக்குன்ற கணக்கில்ல, நம்மளோட செல்வத்துல இறைவன் கொடுக்கிற ஆசிர்வாதம், வளர்ச்சி, செழிப்பு இது எல்லாம் சேர்ந்தது தான் பரக்கத். யோசிச்சு பாருங்க, உங்க பணத்துல பரக்கத் இருந்தா கொஞ்சம் பணமா இருந்தா கூட அது பெரிய திருப்தியையும் மன நிம்மதியையும் கொடுக்கும். இதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல். சரி, மைண்ட் செட்டை மாத்தியாச்சு. இப்ப நாம ஆக்ஷன்ல இறங்கணும். நம்ம பணத்தை ஹலாலான முறையில மேனேஜ் பண்ண நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான டூல் தேவை. அது என்ன தெரியுமா? ஒரு தெளிவான பட்ஜெட். உங்க பணம் எங்க போகணும்னு நீங்க ஆர்டர் போடுற ஒரு வழிதான் இது. இங்க ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட் இருக்கு. பரக்கத் பட்ஜெட். உங்க வருமானத்தை 3ஆ பிரிச்சுக்கோங்க. 50% உங்க அத்தியாவசிய தேவைகளுக்கு, 30% உங்க ஆசைகளுக்கும், மீதி இருக்கிற 20% சேமிப்புக்கும் தர்மத்துக்கும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சிங்களா? சேமிப்பையும் தர்மத்தையும் ஒன்னா சேர்த்திருக்கோம். இது உங்க நிதி ஒழுக்கத்தையும் வளர்க்கும், பரக்கத்தையும் கொண்டு வரும். உங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ண ஒரு ஈஸியான வழி வேணுமா? அப்போ இந்த என்வெலப் மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள். சாப்பாடு, பெட்ரோல்னு ஒவ்வொரு செலவுக்கும் தனித்தனி கவர் ரெடி பண்ணுங்க. மாச ஆரம்பத்துல உங்க பட்ஜெட் படி ஒவ்வொரு கவர்லயும் பணத்தை நிரப்பிடுங்க. ஒரு கவர்ல பணம் காலி ஆயிடுச்சா அவ்வளவுதான், அந்த மாசத்துக்கு அந்த செலவு முடிஞ்சது. இந்த கிரெடிட் கார்டு பழக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு இது ஒரு சூப்பரான வழி. ஓகே, பட்ஜெட் போட்டாச்சு, செலவுகளை கண்ட்ரோல் பண்ணவும் ஒரு வழி பாட்டாச்சு. இப்போ அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புக்கு போகலாம். வட்டி அடிப்படையிலான கடன்கள்ல இருந்து முழுசா வெளியே வர்றது. இது ஃபினான்ஷியல் நிம்மதிக்கும் சுதந்திரத்துக்கும் போற நேரடி பாதை, நம்புங்க. பாருங்க, ஒரு பொருளை வாங்க 2 வழி இருக்கு. ஒன்னு ஹலாலான வழி. இதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. முதல்ல பணத்தை சேமிக்கிறோம், அப்புறம் வாங்குறோம், நிம்மதியா யூஸ் பண்றோம். ஆனா ஹராமான வழியில என்ன நடக்குது? ஆசைப்பட்டு முதல்ல வாங்கிடுறோம், அப்புறம் மாசம் வட்டியோட சேர்த்து கட்டி நம்ம பணத்தை இழக்கிறோம். இந்த ஒரு சின்ன மாற்றத்தை நீங்க செஞ்சாலே போதும், உங்க மாச செலவுல கிட்டத்தட்ட 20லிருந்து 30% வரை மிச்சப்படுத்த முடியும். உங்க பட்ஜெட்ல உடனே பணத்தை மிச்சப்படுத்த ஒரு சேலஞ்சுக்கு ரெடியா? இதோ உங்களுக்கான 30 நாள் ஹராம் செலவு இல்லை சேலஞ்ச். இந்த ஒரே ஒரு மாசம் நீங்க யூஸ் பண்ணாத ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், தேவையில்லாத கிரெடிட் கார்டு ஸ்வைப், வெளியில போய் சாப்பிடுறதுன்னு எல்லாத்தையும் நிறுத்தி பாருங்க. என்ன சொல்றீங்க? உங்களால முடியுமா? இந்த சேலஞ்சை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சா என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு கணக்குக்கு சொல்றேன். மாசத்துக்கு 3000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியும். நினைச்சு பாருங்க, அந்த பணம் உங்க ஃபினான்ஷியல் நிலைமையில எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சரி, இப்ப நமக்கு ஒரு சேஃப்டி நெட், அதாவது ஒரு பாதுகாப்பு வலை தேவை. அதுதான் ஹலால் எமர்ஜென்சி ஃபண்ட். திடீர்னு வர்ற ஹாஸ்பிட்டல் செலவு, இல்ல திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா அந்த மாதிரி நேரத்துல வட்டிக்கு கடன் வாங்காம இருக்க இந்த நிதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எவ்வளோ சேமிக்கணும்னு கேக்குறீங்களா? குறைஞ்சது உங்க 3 மாசத்திலிருந்து 6 மாசம் வரைக்குமான அத்தியாவசிய செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு பணம் உங்க எமர்ஜென்சி ஃபண்ட்ல இருக்கணும். இதுல வீட்டு வாடகை, சாப்பாடு, கரண்ட் பில்லுன்னு தவிர்க்க முடியாத செலவுகள் எல்லாம் அடங்கும். இந்த நிதி மட்டும் உங்க கையில இருந்தா எந்த நெருக்கடியும் நீங்க ரொம்ப தைரியமா மன நிம்மதியோட ஃபேஸ் பண்ணலாம். பட்ஜெட், சேமிப்பு, கடன்ல இருந்து விடுதலை, இதெல்லாம் சூப்பரான டிஃபென்ஸ் கேம். இப்போ ஆட்டத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோமா? அதாவது நம்ம பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறது எப்படி, நம்ம செல்வத்தை ஹலாலான வழியில எப்படி பெருக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹலாலா இன்வெஸ்ட் பண்ண நிறைய வழிகள் இருக்கு. தங்கம் மாதிரி நேரடி சொத்துக்கள்ல முதலீடு பண்ணலாம். அதோட மதிப்பு எப்போதுமே ஸ்டேபிளா இருக்கும். ஷரியா சட்டத்துக்கு உட்பட்ட கம்பெனிகளோட பங்குகளை வாங்கலாம். அதாவது வட்டி, மதுபானம் மாதிரி தொழில்கள்ல ஈடுபடாத கம்பெனிகள். எத்திக்கல் மியூச்சுவல் ஃபண்டுகளும் ஒரு நல்ல ஆப்ஷன். இதுக்கு மேல பிபிஎஃப் இல்லனா சுகன்யா சம்ருத்தி யோஜனா மாதிரி வட்டி இல்லாத அரசாங்க ஆதரவு இருக்கிற திட்டங்களும் ரொம்ப நல்ல தேர்வுகள் தான்.
இந்த நல்ல பழக்கத்தை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம இருக்க பெஸ்ட் வழி என்னன்னா இதை ஆட்டோமேட் பண்றது தான். உங்களுக்கு சம்பளம் வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட தொகை சேமிப்புக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் தர்மத்துக்கும் ஆட்டோமேட்டிக்கா போற மாதிரி உங்க பேங்க்ல செட் பண்ணிடுங்க. இப்படி செஞ்சுட்டா நம்ம எமோஷனலா எடுக்கிற முடிவுகளை தவிர்த்துட்டு ரொம்ப டிசிப்ளின்டா நம்ம செல்வம் வளர்றத நாம பார்க்கலாம். கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். நாம இப்ப பார்த்த இந்த வழிகள் எல்லாம் வெறும் பணத்தை சேமிக்கிற டெக்னிக்ஸ் மட்டும் கிடையாது. இது நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினை கத்துக் கொடுக்குது, ரிபாவுல இருந்து நம்மள பாதுகாக்குது, அதுக்கும் மேல பரக்கத்தோட ஒரு நிம்மதியான நிலையான செல்வத்தை உருவாக்க உதவுது. இந்த விவரத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நிதி பயணத்தை ஆரம்பிக்க இன்னைக்கு நீங்க எடுக்க போற அந்த ஒரு சின்ன முதல் ஸ்டெப் என்ன? அது ஒரு பட்ஜெட் எழுதுறதா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன அமௌண்ட்டை உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கு மாற்றதா இருக்கலாம். எதுவா வேணா இருக்கட்டும், ஆனா இன்னைக்கே தொடங்குங்க.